ஏன் இறைவன் என்ன, அதாவது நான் ஏன் இறைவனத்தில் கேட்க வேண்டும் என்ற அந்த மனநிலை நிறைய பேரிடத்துல இருக்கு. ஏன் கேட்கணும் தெரியுமா? அதுக்கு உதாரணம் சொல்றதாக இருந்தால் ஒரு மனிதனுடைய ஒரு உதாரணத்தை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒரு இறைவனாக நம்ம நினைச்சுக்கல கூடாது. ஒரு உதாரணம், ஒருவர்கிட்ட நம்ம வந்து ஒரு உதவி கேட்டு போறோம். வளமையாகவே நம்மகிட்ட ஒரு உதவி கேட்கறது தான். வளமையாகவே ஒரு சொந்தக்காரர் வைங்க, வளமையாக ஏதாவது ஒரு பிரச்சனை அது இது கஷ்டங்கள் அப்படி இப்படின்னு வந்தால் அவர்கிட்ட போய் கேட்குற ஒரு ஹெல்ப் பண்ணுறதா நம்ம வந்தாலே அதுக்கு தான் வாரணும். அவருக்கு என்னது தெரியும். இப்போ நீங்கள் ஒரு முறை போகிறீங்க ஒருத்தர் வீட்டுக்கு, ஒரு நோக்கமாக போகிறீங்க, உட்காந்துட்டீங்க. அவர் என்ன சொல்லுவார்? டீ சொல்லவான்னு கேட்பார். ஆமாம் டீ சொல்லுங்க, டீயை குடிச்சாச்சு, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, அப்படி எல்லாம் பேசிவிட்டு போயிட்டு வரோம், போயிட்டு வாங்கன்னுவார். என்ன சொல்லுவார்? போயிட்டு வரோம். உங்களோட மனசில் என்ன சொல்லும்? மனுஷனாக நான் என்னத்துக்கு வாரணும் அவனுக்கு தெரியும். ஒரு 5-6 முறை நான் வந்திக்கிறேன், என்ன கஷ்டமும் தெரியும், ஒரு வார்த்தை கேட்டான் அப்படி என்று சொன்னால் அது உங்களை பிள்ளை. அது மனுஷனுக்கு அந்த அகங்காரம் இருக்கும், மனிதனுக்கே இருக்கும். அவர் என்ன சொல்லிக்கொள்வான் தெரியுமா? உனக்கு கேட்டால் என்ன பிரச்சனை இவனுக்கு பாரு, அவருக்கு அதில் ஒரு கௌரவம், அதில் ஒரு அவன் சொல்லிக்கிறது, இவனு சொல்ற 2 பேரும் நல்லது செய்யறதில்லை வணங்கிட்டா இப்படி சொல்றது. இந்த பெருமை யாருக்கு வரலாம்? அல்லாஹ்வுக்கு வரலாம். கேட்டா என்ன பெருமையோ அல்லது என்னது நான் என்ன இந்த மாதிரி 2 பேரும் செய்யறது பிள்ளை. இறைவனுக்கு அந்த அகங்காரம், அந்த பெருமை, அந்த அதாவது கிபிரியத் எல்லாம் இறைவனுக்கு உண்டு. அவன் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன், அவனுக்கு வரலாம். மனிதனுக்கே இது வருது. இவன் எதுக்கு வந்திக்கிறான்னு தெரிஞ்சாலும் சரி அவனா சொல்லணும், கேட்கணும் அவன் என்கின்ற உணர்வு மனிதனுக்கு வருதுண்டா எல்லா பெருமைக்கும் உரிய அல்லாஹ் என்ன செய்வான்? சொல்ல. அப்ப நீ உனக்கு என்னன்னு தெரிஞ்சு நான் பார்த்து செய்யணும்னு நினைக்கிறதே உன் அகங்காரம். என்ன உன்னை பெருமை. இறைவனிடத்தில் நம்ம சொல்லணும், யா அல்லாஹ் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு நோய்கள் அதிகமாக என்ன செய்ய போயிட்டு இருக்குது, என்ன நிலையை நீயே என்ன செய்யறாய் பார்க்கிறாய், என் வேதனையை என்னை விட நீ அறிந்தவன். எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நான் படுற வேதனை நீ பார்க்கிறாய், என் மனைவி படுற வேதனையை பார்க்கிறாய், எனக்கு குழந்தை ஒன்று தா, நீ அதாவது சாலிகான ஒரு குழந்தையை தா, உன்னை பொருந்தி. இப்படி நம்ம அல்லாட்ட சொல்றோம் பாருங்க. நம்ம அடிமை என்பதற்கான ஆதாரம், நாங்கள் அடிமை என்பதற்கான ஆதாரம் அது. சூஃபிகள் சொல்வார், ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி, நான் இறைவனத்தில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, எனது நிலை அவனே தெரிந்தவன், அதுவே போதுமானது. இப்படி சூஃபித்துவ வார்த்தை ஒன்று இருக்குது. அப்படி இல்லை, அடிமையாக ஒருத்தன் இருக்கிறதாக இருந்தால் இறைவன்கிட்ட வாயை திறந்து சொல்லணும், கெஞ்சணும், இறைவனிடத்தில் சொல்லணும். அதுதான் நீங்கள் அடிமையிடத்துக்கான ஆதாரம். வாயை திறந்து கேட்கக்கூடிய தன்மையே நம்ம உபூதியத். அடிமை என்பதற்கான ஒரு ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உபூதியத்தை வெளிப்படுத்தக்கூடிய எத்தனையோ இடங்கள் இருக்கு. மனிதனுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய எத்தனையோ இடங்கள். ஒருத்தர் வந்து அல்லா இடத்துல அடிமையாக இருக்கிறது அல்லாஹ்க்கு உயர்ந்த பதவி. அல்லாட்ட மனிதனை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிமையாகிக்கிற பிழை. இறைவனிடத்தில் உயர்ந்த பதவி அது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அடிமையாகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ உயர்ந்த பதவி. அதனால தான் நம்ம பார்க்குறோம் என்னது அப்துஹு வ ரசூலுஹு. நம்ம முதல்ல என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்வுடைய அடிமை, அவனுக்கு தூதர். முதலாவது தூதரை சொல்லலை, அடிமை. அதே போல சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்திஹி, தனது அடியானை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்ற அல்லாஹ் தூய்மையானவன். இப்போ இறைவன் என்ன செய்யறான்? அப்து என்ற வார்த்தையை தனக்கு நெருக்கம் என்றதுக்காக அல்லாஹ் தஆலா யூஸ் பண்றது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் இயன்ற அளவுக்கு ஏன் துஆ கேட்க வேண்டும் என்கின்ற மனநிலை அப்படி என்று சொன்னால், நாங்கள் அடிமை, இறைவன்கிட்ட கேட்கணும், வாயை திறந்து கேட்க வேண்டும், அதனால் தான் கேட்கிறோம் என்ற விளக்கத்தை சொல்லிக்கங்க. அது கிளியர் ஆகிடும். இப்போ நீங்க என்ன செய்வீங்க? ஏன் இறைவனுக்கு தெரிந்தானே ஏன் கேட்க தேவையான சிந்தனை விட்டுருவீங்க. அடிமை என்ன, நான் ஒவ்வொன்றா விலாவாரியா இறைவன்கிட்ட சொல்லணும், இறைவன்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லணும், முறைப்படணும். இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி விலாவாரியாக நம்ம சொல்கிற நேரத்தில் நிம்மதியும் ஏற்படும், தீர்வே தேவையில்லை. சில நேரங்களில் நிம்மதியும் ஏற்படும். நீங்கள் பார்க்கலாம், சிலர் வந்து கஷ்டத்தில் வேதனையில வந்து யாரையாவது தெரியும், பெரும்பாலும் இந்த உலமாக்கல் மார்க்க உரைகள் நடத்தக்கூடியவங்கள்ட்ட வந்து நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதா இப்படித்தான் நான் அப்படி கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, தீர்வு தேடுறதுக்கு இல்லை, பேசினாலே ஆறுதல். என்ன பேசுகிறத கேட்டாலே அது ஆறுதல். கணவன்மார்கிட்ட வந்து மனைவிமார் என்ன செய்வாங்க? நிறைய ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தெரிந்த விஷயத்தை டெய்லி போட்டு சொல்லிட்டீங்களான்னு நம்ம என்ன செய்வோம்? எரிச்சலாக இருப்போம். அது அதில்லை, அது சொல்லி முடிக்கவே நீங்கள் சும்மா கேட்டாலே போதுமானது. நீங்கள் சாதாரணமாக சும்மா கேட்டாலே போதுமானது ஆறுதல். சிலர் நீங்கள் பார்க்கலாம், ஹெட்ஃபோனை அடிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பல வேலை செஞ்சு முடிச்சுப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஹலோன்றாங்க, பார்த்தா ஒன்லைனில் அங்கே பேசிட்டு என்ன மனைவியோட பேச்சு நடந்துட்டு தான் இது. எல்லா வேலையும் செஞ்சு முடிஞ்சு அதை முடிஞ்சு இந்த உள்ள முன்னாலோட பேசி முன்னாலோட சலான் சொல்லி 5 நிமிஷம் அவனோட பேச்சியும் போகுது. என்ன எல்லாம் பேசி முடிஞ்சு சொல்லுங்கன்றது இங்கே பார்த்தா லைனில் தான். ஏன் சொன்னால் ஆறுதல், சொன்னால் என்ன, அது உலகத்தில் எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம். அது ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 20 நிமிடம், ஒரு 15 நிமிடம் கேட்டுக்கொள்றதுக்கு தான் யாரும் இல்லை. எவனா இன்றைக்கு கேட்கறதுக்கு நிற்கிறாங்களா? கேட்கறதுக்கு அவருடைய புராணத்தை பாட ஆரம்பிச்சுட்டாருன்னு ஓடிடுறான். அது புராணம் பாடினா உடத்தவன், அது வேற.
ஆனால் கவலைகளை வேதனைகளை சொல்வதற்கு யாரும் இல்லை. நான் பட்ட கஷ்டம் மாதிரி உலகத்தில் யாரும் பட்டிலேன்னு சொல்ற நேரத்தில் நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க, நான் பட்டதை பார்க்கணும் என்று சொல்றதுக்கு தான் 4 பேர் இருக்கிறான். எவனும் கேட்கிற லெவலில் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அப்ப நீங்க இறைவன்ட்ட முறையிடுற நேரத்தில் பெரிய ஆறுதல் உங்களுக்கு என்ன செய்யும்? இறைவன்ட்ட நீங்க எல்லாம் விலாவாரியா சொல்றது, கையேந்தி யா அல்லாஹ் அப்படின்னு அந்த ஒரு 2 நிமிடம் நின்று அந்த விஷயங்கள் எல்லாம் இறைவன்ட்ட சொல்றேன். இந்த படைச்ச ரப்போடு இந்த படைப்புகள் எல்லாம் தொடர்பு வர நேரத்தில் ஏற்படுற ரூஹானியத் உயிரோட்டம் மாதிரி உலகத்தில் வேறு எதுல ஏற்படாது, ஏற்படவே செய்யாது. தஹஜ்ஜுதுல எழுப்பி 2 ரக்காத் தொழுது உட்கார்ந்துட்டு ரப்ப நினைச்சு 2 ரக்காத்து தொழுது அந்த கையேந்தி கேட்கிற அந்த துவா இருக்குது, அதில் உள்ள உயிரோட்டம் போல, அதில் உள்ள நிம்மதி போல, அது உடலுக்கு கொடுக்கக்கூடிய தெம்பு போல உலகத்தில் வேற எதுவும் என்ன செய்யாது, கொடுக்க போவது கிடையாது. ஆனால் நம்ம அந்த துவாவுடைய அந்த பெருமதி என்ன செய்கிறோம், இழந்து நிற்கிறோம். இன்னும் சிலருக்கு ஒரு சந்தேகம், திருப்பி திருப்பி ஏன் கேட்கணும்? அது ஓகே, இப்போ நீங்கள் சொன்னது ஓகே, இறைவனுக்கு நம்ம சொல்லணும், அதெல்லாம் ஓகே. திருப்பி 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 ஏன் கேட்கணும்? அதான் அல்லாட்ட எல்லாம் சொல்லிட்டாச்சு. அப்படி இதே கொஞ்சம் அடிமைத்துவத்துக்கு மாற்றம் தான். ஆனாலும் நம்ம திருப்பி திருப்பி கேட்கணும்னு கூடுதலாக யார்கிட்ட விரும்புவோம்னா நெருக்கமானவர்கள்ட்ட தான் விரும்புவோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியலை. வாழ்க்கையில் நீங்கள் சில தத்துவங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நெருக்கமானவர்கள்ட்ட தான் திருப்பி திருப்பி பேசணும் விரும்புவோம். ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு என்ன செய்கிறான், ஃபோன் பண்ணி ஒரு ஹெல்ப் கேட்குறான், ஒரு வீட்டை கேட்குறான், ஒரு கொஞ்சம் காலத்துக்கு, அல்லது என்ன ஒரு பணத்தை கேட்குறான்னு வைங்க, உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் 5 மினிட்ஸில் ஒன்று எஸ் நோ எப்படி உடனே ஒன்று சொல்லி இப்படி தான் கோச்சிக்கலாது இந்த மாதிரி இல்லை சொல்லிடுவோம். அல்லது என்ன தாரேன் நாளைக்கு அப்படி ஏதாவது சொல்லிடுவோம், உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். மனைவி ஃபோன் பண்ணுறான், உன் உடுப்பு வாங்க போகணும் அப்படின்றான், இரி வாங்குவோம் அப்படின்னு நிறுத்திடுவோம். அடுத்த நாள் அவன் என்ன செய்வான், திருப்பி அந்த உடுப்பு வாங்குறது ஞாபகப்படுத்த ட்ரெஸ் வாங்குறது வெயிட் பண்ணி எவ்வளோ பிரச்சனை வெயிட் சொல்லி சொல்லி 1 மாசமாக அலைஞ்சி காலில் கையில் விழுந்து விளக்கிட்டா கஷ்டப்பட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் திடீர்னு உடுப்புக்குரிய நன்மாராயம் வரும். இன்றைக்கு போவோமா அப்படின்னு வரும். ஒரு புள்ள ஒன்றை வாங்கி கேட்குறான், ஸ்கூலில் யாரோ ஏசுவான்னா தான் அவசரமாக வாங்கி கொடுத்துடுறது. அப்படி இல்லாத ஒன்றா இருந்தா இரு அப்படி என்ன சரி பிள்ளைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், திருப்பி அவன் 1000 முறை கேட்பான் அவங்கள்ட்ட. ஏன்னா உங்களோட நம்பிக்கை என்ன தெரியுமா, நம்மள்கிட்ட தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. மனைவி நம்மகிட்ட தான் வரணும், அடுத்து என்ன பிள்ளை நம்மகிட்ட தான் வரணும். இது எப்போ உடையும்? இவருக்கு 60 வயசாயிரும் பாருங்க, யாருக்கு வாப்பாக்கு 60 வயசாகி முன்னால் ஒரு சேர் போட்டு கொடுத்துருப்பாங்க, உட்காருங்க, மகன் சம்பாரிச்சிட்டு இருப்பான். அப்போ தான் அவருக்கு அந்த வழி என்ன செய்ய விளங்கு. அவங்க அதை இப்போ காட்டு, மகன் தான் எல்லாம் சம்பாரிச்சு தாரான கொஞ்சம் சத்தப்படா இருந்தால் என்னென்னு கேட்பாங்க பாருங்க. அந்த நேரத்தில் தான் ஓ இது எவ்வளவு பாரமானது, எவ்வளவு வழியானது என்ற சிந்தனை நமக்கு வருதா இல்லையா? நம்ம என்ன புரியும்னு சொன்னால் திருப்பி திருப்பி சொல்லுடைய நோக்கம் என்னென்னா, என்னை தவிர உனக்கு வேற வழி இல்லை எடுத்து நீ ஏற்றுக்கணும். அது நமக்கு தெரியாமலே உள்ளத்தில் இருக்கும். நான் அதனால் இப்படி சொல்கிறதெல்லாம் சரி, இப்படி மனிதனுக்கு இப்படி செய்கிறதெல்லாம் சரியன்னு சொல்ல வரல. 7 ஏழு அல்லது கொஞ்சம் அந்த மன உடையாமல் சமாளிக்கணும், அது வேறு, அகங்காரமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன தவிர வேற வழி இல்லை, நீ ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன வழி? யாழ்லா எத்தனை நாளாக நான் கேட்குறேன்னு சொல்லிடக்கூடாது. என்ன செய்யணும்? யாழ்லா உன்னை தவிர நீ எனக்கு தராது விட்டாலும் உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லை, எனக்கு வேற வழி இல்லை. லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், உன்னிடமிருந்து தப்ப வேண்டும் என்றால் உன்னிடத்தில் தான் ஓடி வர வேண்டும். எப்படி உன்னது அது உன்னிடமிருந்து தப்பணும்டா என்ன, உனது அதாபிலிருந்து நான் தப்பணும்டா உன்னிட்ட தான் வந்து நான் என்ன செய்யணும், கெஞ்சணும். எனக்கு வேற வழி இல்லை. மல்ஜா ஒதுங்குவிட, மஞ்சா தப்புற இடம் எதுவுமே இல்லை, இல்லா இலைக்கு உன் பக்கம் தான் நான் செய்ய வேண்டும், வர வேண்டும் என்பதனால தான் திருப்பி 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 நம்ம கேட்கிறது. நாங்கள் இன்னும் இறைவனது அடிமை அப்படி என்றதை நாம் என்ன செய்கிறோம், நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். சில நேரத்தில் சிலருக்கு வந்து துவா கேட்கிற நேரத்தில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கூடுதலாக கேட்குறோமோ அல்லாட்ட அப்படின்ற இதெல்லாம் மனிதன் உள்ள அந்த வசுவாசுகளை சொல்கிறேன். ஒரே நம்ம கேட்டோம், அல்லா நம்மளே பேராசை உள்ளவன் நினச்சிட்டாண்டா. நீங்கள் மாதிரி தான் அல்லா நினைப்பான், புதுசாக நினைக்கிறதுக்கெல்லாம் இல்லை. மனுஷன்ட்ட கேட்குற நேரத்தில் பேராசையோடு எல்லாம் கேட்குறது. இறைவன்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்கிறாராம். என்ன பேராசை உள்ளவன் நினச்சிட்டாண்டா, அதனால் யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் போகாட்டியும் பரவாயில்ல, நரகம் போகக்கூடாது, இப்படி துவா கேட்குறவங்க இருக்கிறாங்க வழங்கிட்டா. சொர்க்கம் எனக்கு யா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஃபிர்தோஸ் இந்த அளவுலலாம் சொர்க்கமான ஓரத்தில் ஒரு இடம், சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு இடம். எல்லாரும் ஓரத்தில் இடத்துக்கு போகிற அளவுக்கு தான் தகுதியில் இருக்கிறோம். முழு சொர்க்கத்துக்கு போகிற தகுதியில் யாருமே என்ன இல்லை, ஓரத்துக்கு போகிற தகுதி இல்லை உலகத்தில் யார், நபிமார்களை தவிர, நல்லவர்களை தவிர. என்ன புரிஞ்சுக்கணும்னா, அல்லாஹ் சிறப்பால தான் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யறான், பெறான். அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ்வுடைய அருளால தான் எல்லாரும் சொர்க்கம் போறாங்களே தவிர சொர்க்கம் கூலி என்று ஒரு நாளைக்கு ஒருத்தர் வேலை செய்யறாரு, மிஞ்சி போனா ஒரு 5000 கொடுக்கலாம், 1 லட்சமா கொடுக்கலாம். நம்ம செஞ்ச இந்த உலகத்துடைய வேலைகளுக்கு சொர்க்கம் எப்படி கூலியாகும்?
இது வந்து ஒரு நாள் வேலைக்கு 1,00,000 தர மாதிரி விட கூட, ஒரு நாள் வேலைக்கு 1 கோடி தர மாதிரி இருக்குது. அப்போ அது கூலி அல்ல, ஃபதுல். விளங்கிட்டா? இறைவன் எங்களுக்கு தந்த மேலதிகமான ஒரு கிஃப்ட் அது. அப்போ எனவே அப்படி துவா கேட்டுக்க கூடாது. அது அமலால ஓரத்துக்கு போற மாதிரி. யார் லையுதுகில அஹதுன் அல் ஜன்னத அமலுஹு, எவரது அமலும் என்ன அஹதன் அல் ஜன்னத அமலுஹு, எவரது அமலும் ஒருவரை சொர்க்கத்துக்கு என்ன செய்யாது, கொண்டு போய் சேர்க்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன நானாக இருந்தாலும் இல்லா ஐய தகம்மதனி அல்லாஹு பி ரஹ்மதி, தனது ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர வேறப்படி என்ன எனக்கும் என்ன போக முடியாது. அல்லாஹ்ட்ட கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஸ்அலுல்லாஹல் ஃபிர்தௌஸ் ஃபஇன்னஹு அலல் ஜன்னah, ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள், அதுதான் சொர்க்கத்துடைய உச்சம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டால் அல்லாஹ்ட்ட பெருசா கேட்கணும். கேட்குறேன்னு ஆசைப்படுற நேரத்தில் அளவா ஆசைப்படும். யா அல்லாஹ் எனக்கு பெரும் பெரும் வசதியை தா, எனக்கு பெரிய ஒரு கண்ணியத்தை, பெரிய ஒரு கௌரவத்தை தா, அந்த மாதிரி அல்லா இடத்துல என்ன செய்யும், துவா கேட்கணும். யாரா சொர்க்கத்தில் உச்சமான சொர்க்கத்தை என்ன தா அப்படின்னு கேட்குற நேரத்துக்கு தேவைகளை கேட்குற நேரத்தில் அந்தந்த பிரச்சனையை சொல்லி கேட்கணும். அல்லா இடத்துல நாங்கள் விரும்பி கேட்குற விஷயங்களை பெருசாக என்ன செய்யணும், அல்லா இடத்துல கேட்க வேண்டும். நம்ம கேட்டது நாளை மறுமையில் கிடைக்கும் என்றால் நம்ம எவ்வளோ பெருசாக கேட்டோமோ அவ்வளோ பெருசாக அல்லா என்ன செய்வான், மறுமையில் வேறுதாக தருவான்னு அர்த்தம். அப்போ கேட்பதை நம்ம ஆர்வத்தோடும் அல்லாவிடத்தில் மிகவும் இதோடும் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அடுத்து கேட்குற நேரத்தில் வந்து அல்லாவுக்கு உதவி செய்கிற மாதிரி கேட்குறது, அல்லாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி துவா கேட்குறது. யா அல்லாஹ் நீ விரும்பினா தான் துவா கேட்குறது. எப்படி நீ விரும்பினால் தா அப்படின்னா என்ன, விரும்பாட்டி தராத, அப்படித்தானே? இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அல்லாஹ்விடத்தில் கேட்டால் இன்ஷித்த என்று சொல்லி கேட்க வேண்டாம், நீ விரும்பினால் நீ நாடினால் என்று கேட்க வேண்டாம். அல்லாஹ்வை நிர்பந்திக்கிறதுக்கு யாரும் இல்லை, தா என்று கேள். யாரெல்லாம் நீ தந்துதான் ஆக வேண்டும் என்று கேள், அல்லாஹ்வை நிர்பந்திப்பதற்கு யாருமே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, துஆல இதெல்லாம் நாங்கள் தவறுதலாக புரிந்த சில விஷயங்கள்.